ஆட்சிக்கு வருவதற்கு முன் மூடு டாஸ்மாக்கை மூடு என்று பாட்டு போட்டு குதித்து கொண்டிருந்த திமுக இன்று சைலண்ட் மோடுக்கு போக என்ன காரணம்? ஒவ்வொரு ஆண்டும் பல ஆயிரம் கோடிகளை குவித்து கொண்டிருக்கும் டாஸ்மாக்கை மூடிவிட்டால் என்ன செய்வது? அதற்கு மாற்று என்ன? குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவர்களை எப்படி மீட்பது என்று எந்தவித அடிப்படை அறிவும் இல்லாமல் டாஸ்மாக்கை மூடுவோம், அடித்து உடைப்போம் என்றெல்லாம் பேசிவிட்டு இன்றைக்கு அந்த டாஸ்மாக்கின் வருமானத்தில்தான் அரசாங்கத்தையே நடத்தி கொண்டிருக்கிறது திமுக. அதுவும் ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட்டில் டார்கெட் வைத்து டாஸ்மாக்கை வளரச் செய்து கொண்டிருக்கிறது. 2021-22 ஆண்டில் 36,000 கோடி ரூபாயாக இருந்த டாஸ்மாக்கின் வருமானம் 2022-23 44,000 கோடியாக உயர்ந்தது. அதுவே 2023-24 ஆண்டில் 45,000 கோடியை தாண்டி 2024-25 ஆண்டில் சுமார் 48,000 கோடிக்கும் அதிகமாக உயர்ந்திருக்கிறது. இதன் அடுத்த கட்ட வளர்ச்சியாக தற்போது இருக்கும் வருமானத்தை 50,000 கோடிக்கு மேல் உயர்த்த ஆவண செய்து கொண்டிருக்கும் இந்த அரசு மீது கடுங்கோபத்தில் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டு பெண்கள். மதுபானங்களின் மீதான கலால் வரி உயர்வை காரணம் காட்டி அதிகாரப்பூர்வ விலை உயர்வு ஒருபுறம் என்றால், பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகம் வாங்கி முறைகேடாக சேர்த்த பணத்தை கூட்டி கழித்து பார்த்தால் கோடான கோடி ரூபாய். நினைத்து பார்த்தால் நமக்கே ஒரு நிமிடம் தலையே சுற்றிவிடும். பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகம் வாங்கியே சேர்த்த பணம் ஒரு நாளைக்கு சுமார் 15 கோடி ரூபாய் என்றால் ஒரு மாதத்திற்கு 450 கோடி ரூபாய், ஆண்டொன்றுக்கு சுமார் 5,400 கோடி ரூபாய். திமுக ஆட்சியில் இருந்த 4 ஆண்டுகளில் 21,600 கோடி ரூபாயை முறைகேடாக சம்பாதித்திருக்கிறது இந்த திராவிட மாடல் அரசாங்கம். பெண்களுக்கு 1,000 ரூபாய் கொடுக்கிறோம் என்று மேடைக்கு மேடை சொல்லிவிட்டு டாஸ்மாக் மூலமாக ஒவ்வொரு குடும்பத்தின் பின்வாசல் வழியாக பல ஆயிரங்களை ஆட்டையை போட்டுக் கொண்டிருக்கிறது ஸ்டாலின் மாடல் ஆட்சி. இந்த முறைகேடுகளைத்தான் அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறது அமலாக்கத்துறையின் ரெய்டுகள். எதிர்க்கட்சி தலைவரும் சட்டமன்றத்தில் இந்த விவகாரத்தை தான் கிழித்து தொங்க விட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் எதை பற்றியுமே கவலைப்படாமல் இத்தனை கோடிகளை சம்பாதித்து கொடுத்த செந்தில் பாலாஜியை எப்படி பாதுகாக்கலாம் என்று மட்டுமே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம். டாஸ்மாக்கால் இளம் விதவைகள் அதிகமாக தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் என்றெல்லாம் பேசிவிட்டு இன்று கோடி கோடியாய் சம்பாதிப்பதால் டாஸ்மாக் கடைகளை மூடாமல் பாதுகாக்கிறதா திமுக? பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கி புகழ்பெற்ற திமுக பல ஆயிரம் கோடிகளை ஏமாற்றி இருப்பதால் தான் வழக்குகளுக்கு அஞ்சி நடுங்கி கொண்டிருக்கிறதா? இப்படி முறைகேடாக சம்பாதித்த பணம் எல்லாம் யாருடைய பாக்கெட்டுக்கு போனது? வழக்கு விசாரணைகள் நெருக்க இன்னும் பல உண்மைகள் வெளியாகத்தான் போகிறது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.